வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து டீசல் இன்ஜினில் இருக்கக்கூடாது, டோட்டலாக பேன் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் எதுவுமே இருக்காதுன்றது கிளியராக தெரியுது. ஸோ எல்லாமே கோ க்ரீனாக போகிறனால ஸோ எலக்ட்ரிக் வண்டிஸ் தான் இனிமேல் ஃப்யூச்சரில் இருப்போகுது. இன்பா, நீ வந்து ஃப்யூச்சரில் இந்த வண்டி ஓட்டணும்னு நினைக்கும் போது இந்த த்ரில் அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. பட் உன்னோட ஃப்யூச்சரை எலக்ட்ரிக் வண்டியை அப்போ வாங்கியிருக்கேன். என்ன வண்டி வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always. நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஏத்தர் ஷோரூமில் தான் வண்டி புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வண்டி எடுக்க ஐடியாவே இல்லை. ஒரு ப்ளஷர் வண்டி இருந்துச்சு. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்கும்போது நல்ல ரேட்டுக்கு எடுக்கிறேன்னாங்க. ஸோ அதனால் உடனே புக் பண்ணிட்டோம். உடனே அவங்களும் டெலிவரி தரேன்னு சொல்லிட்டாங்க. வண்டியோட பேப்பர் சைன் பண்ணோடனே பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி சார்ஜ் பண்ணணும், எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணணும், வண்டியில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன அவைலபிள் இருக்குது. நம்ம எடுத்தது பேஸ் மாடல் தான். ஸோ அதில் ஒன்றுமே காட்டாது, வெறும் ஸ்பீடை மட்டும் தான் காட்டும். ஸோ இது என்னோட டெய்லி டிரைவர் தான், அதனால் எனக்கு அதெல்லாம் பெருசாக தேவைப்படாது. ஸோ இந்த வண்டி எடுக்கிறதுக்கு ஃபுல் ஃபேமிலியோடு போயிருந்தோம். நான், இன்பா, அம்மா, எல்லாமே போயிருந்தோம். ஸோ இன்பா தான் ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். இந்த கேமராவை காட்டு இதை பண்ணுன்னு. வண்டி உடனே பக்காவாக நம்பர் பிளேட்லாம் மாட்டி எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமே எனக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி வரும், என்ன ஆர்சிலாம் எப்போ அவைலபிளாக இருக்கும் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பெட்ரோல் இன்ஜினே வண்டி ஓட்டிட்டு இப்போ திடீர்னு ஒரு எலக்ட்ரிக் வண்டி ஓடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அடாப்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா அதில் ஒரு ஃபீலே இல்லை. அப்படியே வண்டி ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா, என்ன ஒரு எதுவுமே தெரியல. வண்டி த்ராட்டில் பண்ணால் மட்டும்தான் அது மூவ் ஆகுது அப்படின்றதே தெரியுது. என்னதான் நம்ம வந்து எலக்ட்ரிக் வண்டி ஃபியூச்சரிஸ்டிக்காக அடுத்து நம்ம போன இடம் வந்து பார்த்திங்கன்னா பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில் தான். அங்கே பூஜை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே போய் ஒரு பூஜையை போட்டு இன்பாக்கு எல்லாம் சுற்றி போட்டுட்டு அடுத்து நம்ம ஒரு 2 ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 1,55,000 வந்துச்சு பேஸ் மாடல். இது நீங்கள் டாப் அண்ட் போனீங்கன்னா இன்னும் ஒரு 20,000-25,000 அதிகமாக வரும். எல்லாம் ஃபேமிலியாக கூட்டு போய் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இந்த வண்டியோட ரிவ்யூ போடுறேன்.